Hello, welcome friends. This is Sudarshan. Here நம்ம prepare presentation module 4. போன கிளாஸ்ல வந்து ஒரு PowerPoint presentation வந்து ஒரு ஸ்லைட்ஸ்ல காணப்படுற ஸ்லைட்ஸ்ல எப்படி டிசைன் பண்றேன்னு பார்த்திருந்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னால் transition. என்னன்னு பார்த்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட்டுக்கு presentation ஓபன் பண்ணிக்கொள்றேன். அப்போ நம்ம பார்த்த மாதிரி நான் ஒரு ஸ்லைட்ஸ்கள் கொஞ்சம் உருவாக்கிக்கொள்கிறேன். ஓகே, இதில் ஒரு டெக்ஸ்ட்டை போட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கொள்கிறேன். New slide. அடுத்து இன்னொரு இமேஜ் உருவாக்கிக்கொள்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்லைட். இதெல்லாம் நம்ம தெரியும் வந்து ஆல்ரெடி போன கிளாஸில் பார்த்துருந்தோம் வந்து லே அவுட் சம்மந்தமாக ஒரு ஸ்லைடுக்குரிய லே அவுட் சம்மந்தமாக பார்த்துருந்தோம். அந்த லே அவுட்டில் என்னென்ன விஷயம் எல்லாம் வரணுமன்றது சம்மந்தமாக பார்த்துருந்தோம். இப்போ நான் அந்த அடிப்படையில் வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இன்னொரு ஸ்லைடை வந்து எவ்வளோத்துக்கு கூடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரான்சிஷன் அனிமேஷன்களை வந்து நம்மளால் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணிக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னு சொன்னால் டிசைன் சொன்னால் நம்ம தெரியும் வந்து டிசைன்ன்றது வந்து ஒரு குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு மாற்றம் தான் இந்த டிசைன்ன்ற விஷயம். ஒன்று நீங்கள் இமேஜ் கொடுக்கலாம், தீம்ஸ் கொடுக்கலாம், சொலிட் கலர், கிரேடியன்ட் கலர், டெக்ஸ்டர்ஸ், பேட்டர்ன்ஸ், இமேஜஸ், இப்படி நிறைய விஷயம் போட்டுக்கொள்ளலாம். இல்லை இந்த உதாரணத்துக்கு வேணுமெண்டா நம்ம ஒரு டிசைன் அப்ளை பண்ணிக்கொள்வோம். நீங்கள் எப்படி வேணுமெண்டா டிசைன் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க, அதில் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு டிசைன் அப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் இந்த டிசைன் அப்ளை ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ இந்த ட்ரான்சிஷன் என்று சொன்னால் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மாறும்போது ஏற்படுற ஒரு எஃபெக்ட் தான் ஸ்லைட் டு ஸ்லைட் எஃபெக்ட்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதே விஷயத்தை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரான்சிஷன் இருக்காரு. இப்போ இந்த ட்ரான்சிஷனில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. இதில் வந்து சூஸ் பண்ணக்குள்ளே வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து இப்போ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டுக்கு இந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரான்சிஷனில் மிக முக்கியமாக மூன்று விஷயம் இருக்குது. பட் இதில் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக பிரதான விஷயங்கள் ரெண்டும் இந்த ஒன் மவுஸ் கிளிக்கும் ஆஃப்டரும். இந்த ஒன் மவுஸ் கிளிக்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் வந்து ட்ரான்சிஷன் சொன்னால் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகக்குள்ளே ஏற்படுற மாற்றம். இந்த மாற்றம் மவுஸை கிளிக் பண்ணக்குள்ளே வேலை செய்யணும்னு சொன்னால் ஒன் மவுஸ் கிளிக்கில் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் இருக்கும். மற்றது ஆஃப்டர்ன்ற வந்து ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி டைமிங்குக்கு ஏற்ற மாதிரி போகிறத வந்து இந்த ஆஃப்டர்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் வித் ப்ரீவியஸ், ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் என்ற அடிப்படையில் ஆஃப்டர் டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகிறத வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆஃப்டர். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டிஃபால்ட்டாகவே ஒன் மவுஸ் கிளிக்கில் இருப்பார். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கார். ஓகே, அப்போது ஒரு ட்ரான்சிஷனை வந்து அப்ளை பண்ணிக்கொள்வோம்.
ஒரு டிரான்சிஷன். ஓகே, இப்படி தான் இந்த ஸ்லைட் வந்து ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகிறதுக்கு மாற்றம் ஏற்பட போது. இவர் பெஸ்ட்டுக்கு இவர் கொஞ்சம் என்ட்ரு பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஓகே செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இவரை செலக்ட் பண்ண முதல் பார்த்துனீங்கன்னு சொன்னால் இவிடத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவிடத்தை இந்த ஸ்டார் மார்க் மாதிரி ஒரு விஷயம் வரும். நன்னில் இருக்கார். நன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்சிஷன் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை. ஒன்றும் கிளிக் பண்ணால் போவார், பட் எந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்டும் இருக்காது. அதுக்காண்டி இருப்பார் தான் நன்னு சொன்னால் எதுவுமே இல்லை. இப்போ இவிடத்தை பார்த்து நீங்கள் சொன்னால் நீங்கள் டிரான்சிஷன் அப்ளை பண்ணக்குள்ள இவிடத்தை ஸ்டார் மார்க் கொண்டு வரும். அப்போ இதில் வந்து நீங்கள் அந்த ஸ்டார் மார்க் வர மாதிரி ஒரு ஆள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு நான் இவரை செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ இப்படி தேவையில்லாட்டி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்டில் ஓகே, அப்போ இந்த எஃபெக்டில் கொடுக்கன் பார்த்து நீங்கள் சொன்னால் இந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகிட்டு. இப்போ இந்த டிரான்சிஷன்ன்ற வந்து ஒரு ஸ்லைடுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகிருக்கு. இப்போ எல்லா ஸ்லைடு போர்ட் ஸ்லைட் எல்லா ஸ்லைட்டுக்கும் நமக்கு மாறி மாறி அப்படியே வரணும்னு சொன்னால் அப்ளை டு ஆல்ன்ற விஷயம் இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டார் மார்க்ன்ற இந்த டிரான்சிஷன் ஸ்டார் மார்க் மாதிரி இந்த டிரான்சிஷனுக்குரிய இந்த அடையாளம் வந்து எல்லா ஸ்லைட்லேயுமே வந்துடும். இப்போ அப்ளை டூல் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்தது. அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம்னு சொன்னால் நான் கண்ட்ரோல் செட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்லைடை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே பண்ணி என்ன செய்யலாம்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட ஸ்லைடையும் என்ன செய்யலாம்னு சொன்னால் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாற்றம் வந்து வரும். இப்போ இந்த அடிப்படையில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அது 2 மெத்தடில் கொடுக்கலாம். உண்டு கண்ட்ரோலோட ++ பண்ணி கண்ட்ரோல் செலக்ட் பண்ணியும் ஒரு தேவையான டிரான்சிஷனை கொடுத்து கொள்ளலாம். அல்லது ஒரு ஸ்லைடை கொடுத்து போட்டு இங்கே அப்ளை டூலை கொடுத்தாலும் வரும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் செய்தாலும் கூட நம்ம வந்து ஸ்லைட் ஷோவில் ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நம்ம டிரெக்டாக ஸ்லைட் ஷோன்ற விஷயம் இருக்குது, இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்லைட் ஷோ அல்லது இங்கே டிரெக்டாக என்ன செய்யலாம் என்றால் ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன செய்யலாம்னா இங்கே நம்ம டிரெக்டாக ரன் பண்ணி பார்க்கலாம் ஸ்லைட் ஷோ. அல்லது ஷார்ட்கட் கீ இருக்காரு F5 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒன் மவுஸ் கிளிக் இப்போ டிரான்சிஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்சிஷன் வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் மவுஸை கிளிக் பண்ணி தான் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு போகும். அப்போ இந்த ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு மாறுறதுக்கான அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் வரணும்னு சொன்னால் அப்போ நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணணும். ஏன்னு சொன்னால் டிரான்சிஷன் வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் இருக்குது. அப்போ நான் ரன் பண்ணி கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ஸ்லைட் வருது. ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக போக மாட்டார். இப்போ நம்ம மவுஸை கிளிக் பண்ணணும் அல்லது கீபோர்டில் கீயை ப்ரெஸ் பண்ணணும், அதான் ஒன் மவுஸ் கிளிக். அப்போ ஒவ்வொரு ஆளையும் கிளிக் பண்ண ஸ்லைட்டுக்குரிய டிரான்சிஷன் வந்து இந்த மாற்றம் நம்மளுக்கு விளங்கும். அப்போ இந்த அடிப்படையில் வந்து ஃப்ரெண்ட் வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் வந்து டிரான்சிஷன் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வெளியேறணும்னு சொன்னால் இவரை ரைட் கிளிக் பண்ணி என்ஷோ பண்ணலாம். என்ஷோ ரைட் கிளிக் பண்ணி என்ஷோ. அது இப்போ ஸ்லைட் ஷோ வியூவில் இருக்காரு. இப்போ நம்ம நார்மல் வியூவுக்கு போகிறோன்னு சொன்னோம். இப்போ என்ஷோ பண்ணிட்டு போகலாம். அல்லது எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, கீபோர்டில் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணாலும் வந்து நம்மளோட பழைய நிலைமை போகலாம். அப்போ டிரான்சிஷனில் அடுத்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் ஆஃப்டர்ன்ற விஷயம். ஆஃப்டர்ன்ற ஒரு முக்கியமான விஷயம், ஆட்டோமேட்டிக்காக வந்து போகக்கூடிய விஷயம். இந்த ஆஃப்டர்ன்ற வந்து கிட்டத்தட்ட இதை யூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ எடிட்டிங் மாதிரியே செஞ்சு விடலாம். அப்படின்னு சொன்னால் பார்த்துனீங்கன்னு சொன்னால் இந்த மியூசிக்கோட ஃபோட்டோஸ்கள் போடுற வீடியோஸ் மாதிரி செய்கிற இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஆஃப்டர் யூஸ் பண்ணி செய்யலாம். அப்போ இதை எப்படி செய்கிறேன் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆஃப்டர்ன்ற விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கணும் வந்து இவிடத்த 3 ஆப்ஷன் இருக்குது. இங்கே உண்டு, இங்கே உண்டு. இப்போ 3 பிரிச்சிருக்கு. அதாவது வந்து பின்னால் இருக்கிறது செகண்ட், நடுவில் இருக்கிறது மினிட்ஸ், முன்னுக்கு இருக்கிறது அவர்ஸ் என்ற அடிப்படையில் இருக்காரு. அப்போ நம்ம ஒரு குறிப்பிடப்பட்ட டைமிங் அடிப்படையில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு ஒரு 10 செகண்டா இல்லை 20 செகண்டா ஒவ்வொரு செகண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்லைடு மாறணும் என்ன செய்யலாம்னா டியூரேஷனை கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஸ்லைட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கொள்வோம், ஆஃப்டரை கொடுத்துக்கொள்வோம். அப்போ ஒன் மவுஸ் கிளிக் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக போகணும்னு சொன்னால். அப்போ இவிடத்தை நம்ம ஒரு 15 செகண்டுக்கு ஒரு ஸ்லைட் போகிற மாதிரி செஞ்சு கொள்வோம். அப்போ இவிடத்து ஒரு குறிப்பிடப்பட்ட டிரான்சிஷன் ஆஃப்டரில் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட நம்ம எல்லாருக்கும் அந்த மாற்றம் வரணும்னு சொன்னால் அப்ளை டூல் கொடுத்துக்கொள்ளுங்க. இல்லாட்டி அந்த குறிப்பிடப்பட்ட ஸ்லைடுக்கு மட்டும்தான் அந்த மாற்றம் வரும். வேணும்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே கிளிக் பண்ணக்குள்ள ஒன் மவுஸ் கிளிக்லாம் இருக்குது. பட் இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து ஆஃப்டரில் இருக்கார். அப்போ இவரை கிளிக் பண்ணிவிட்டு அவரில் வச்சுட்டு அப்ளை டூல் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ மற்ற ஸ்லைடு செலக்ட் பண்ணாலும் அந்த மாற்றம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணப்பட்டோம். அந்த மாற்றம் எல்லாத்துக்கும் வாரத்துக்கு தான் இந்த அப்ளை டூல். இப்போ நீங்கள் டிரான்சிஷனும் சரி, ஒன் மவுஸ் கிளிக், ஆஃப்டர் எது வேணுமென்னாலும் சரி, அப்ளை டூல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் இந்த மாற்றம் அப்ளை ஆயிரும்.
அப்போ அடுத்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்து இவர் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய மாதிரி இருப்பார். இப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் கொண்டு இருக்காரு. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் 10 செகண்டுக்கு பிறகு 15 செகண்டுக்கு பிறகு போகலையே குயிக்காக போய் கொண்டிருக்கேன்னு சொன்னால், அப்போ நம்மளோட குறிப்பிடப்பட்ட ஸ்லைட் ஷோ வந்து தாமதப்படுத்துகிற டிலே பண்ணுறேன்னு சொன்னால் அது அனிமேஷனால் மட்டும்தான் முடியும். அப்போ அனிமேஷன் நம்ம எவ்வளோத்துக்கு நம்ம அதிகரித்து கொள்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட் வந்து லேட்டாக டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு டிரான்சிஷன் என்ற விஷயம் இதுதான். ஒரு ஸ்லைடை வந்து மவுஸை கிளிக் பண்ணி போகிறதா அல்லது ஆட்டோமேட்டிக்காக போகிறதா. அதே போல் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து வார கிளாஸுகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இதில் வந்து சவுண்டை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ அப்ளை டோல். இப்போ இதுக்கு செட் ஆகுது தெரியாது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என்ன சவுண்டோட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் என்ற இதை வந்து நான் அப்ளை டோல் கொடுத்ததால் வந்து ஒவ்வொரு ஸ்லைட்டும் வந்து என்ட்ரன்ஸ் ஆகக்குள்ள அந்த சவுண்டு வந்து நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அப்ளை ஆயிரும். அப்போ இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் ஒரு சாம்பிள் சவுண்டு வந்து அவங்களோட டைரெக்டாக இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஃபஸ்ட்டுக்கு ஸ்லைடு செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் ஹமர் என்ற அடிப்படையில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன சவுண்டு வேணுமோ அந்த சவுண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் எந்த சவுண்டு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இவரை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லா ஸ்லைடுக்கும் அப்ளை ஆகணும். இப்போ அப்ளை டு ஆல். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். அப்போ எல்லா ஸ்லைடுக்கும் இந்த எஃபெக்ட்டுக்கும் இந்த டிரான்சிஷனோட சேர்த்து இந்த மியூசிக் வரும். ஏன்னு சொன்னால் நம்ம அந்த அப்ளை டு ஆல் கொடுத்தபடியே அந்த மியூசிக்னு சொன்னால் இந்த சவுண்டு வந்து என்ட்ரன்ஸுக்குரிய சவுண்டு வந்து ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் உரிய என்ட்ரன்ஸில் வந்து பேசிக்காக வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ இந்த கிளாஸில் வந்து டிரான்சிஷனாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் மூலம் உங்களுக்கு மேலதிகமான அடுத்தடுத்த டியூட்டோரியல் வீடியோஸில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.